அனைவருக்கும் வணக்கம். வெட்டிவேறு விவசாயம் செய்யணும்னு விரும்பக்கூடிய விவசாயிகள் நண்பர்கள் இந்த பதிவை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வெட்டிவேர் நீண்ட காலமா நிலத்துல, அதாவது சவுடு மண்ணில் இருமண்ணா இருக்கிற இடங்கள்ல பொலப்பொலப்பா இருக்கணும் மண்ணு. அதே மாதிரி மண்ணுல நடவு முறையில செஞ்சு விவசாயம் பண்றாங்க. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 40,000 நாத்து 50,000 நாத்து நடவு செஞ்சு ஒரு 1,4 லட்சம் ரூபா, 1,00,000 1,4 லட்சம் ரூபா செலவு செஞ்சு ஒரு 1,00,000 ரூபா வருமானம் ஈட்டக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க. சில பேர் 60,000 70,000 80,000 இப்படி ஈட்டுறாங்க ஒரு ஏக்கருக்கு. இப்படி கடலூர்ல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வெட்டிவேறு விவசாயம் நிலத்துல நடவு முறையில நடக்குது. அதுக்கு அடுத்தது இப்ப குரோபேக்ல நிறைய விவசாயிகள் செய்யறாங்க. அதுல பல விவசாயிகள் லாபகரமா இல்ல, நஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப யாரெல்லாம் இத வெட்டி வேற செஞ்சா லாபகமா இருக்கும்ங்கிறத நாங்க இப்ப சொல்ல போறோம். சொந்தமா மண் இருக்கணும், அதாவது இரு மண் இருக்கக்கூடிய விவசாயிகள், தொழு உரம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த விவசாயத்தை செய்யலாம். ஒண்ணு. அடுத்தது ரெண்டாவது, அந்த விவசாயி நேரடியா களத்துல இருக்கணும். தண்ணி பாய்ச்சறதுல இருந்து உரம் கொடுக்கறதுல இருந்து நேரடி பராமரிப்புல இருக்கணும். ஆட்களை போட்டு செய்யக்கூடிய விவசாயிகள் செய்ய முடியாது. அடுத்தது, இந்த செலவு 1000 பேக்குங்கிறது 1,00,000 ரூபாய்க்குள்ள செலவு அறுவடை வரைக்கும் முடிச்சுக்கணும். அதுக்கான சூழல் உள்ள விவசாயிகள் மட்டுமே இந்த வெட்டிவேறு விவசாயத்தை செய்யலாம். உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது இங்க 3150 பேக் போட்டிருக்கோம். இதுல இது 6 மாசம் நெருங்குது. 5.5 மாசத்துல முடிஞ்சு 6 மாசம் கிட்டத்தட்ட நெருங்குது. நாங்க இப்ப ஒரு பைய கழுவி ஆய்வு பண்ணோம். இப்ப ஒரு 1,5 கிலோ வேறு பச்சை வேற இருக்கு. இது உலர்த்தப்பட்ட வேறுனா 1/2 கிலோ தான் வரும், இல்ல 400 கிராம் கூட வரலாம். ஆனா இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு பிறகு 12 மாசத்துல அறுவடை பண்றோம்னா எவ்வளவு வரும்னா, இது ஒரு 4 கிலோ பச்சை வேறு வந்ததுன்னா 1,4 இருந்து 1.5 கிலோ உலர்த்தப்பட்ட வேறு வரும். அந்த உலர்த்தப்பட்ட வேர்ல கிட்டத்தட்ட 250 ரூபா 300 ரூபா ஒரு பைக்கு கிடைக்கும். ஆனா இந்த விவசாயி இந்த 3150 பேக்குக்கு இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா, எங்களுடைய வழிகாட்டுதல்ல 2,4 லட்சம் ரூபா செலவு பண்ணிருக்காங்க. ஆனா வேற வேற நிறுவனங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 1000 பைக்கு 2 லட்சம் ரூபா 2,4 லட்சம் ரூபா 1,4 லட்சம் ரூபா செலவு வைக்கிறாங்க. அப்படி வச்சாங்கன்னா மொத்தமே 2,4 லட்சம் ரூபா தான் வரும். அப்ப 1 லட்சம் ரூபா செலவு பண்ணாதான் 2,4 லட்சம் ரூபா கிடைக்கும் போது 1 லட்சம் ரூபா லாபம் பார்க்கலாம். இப்ப இந்த விவசாயி அவங்களே சொல்லுவாங்க, எவ்வளவுங்க செலவு பண்ணிருக்கீங்க? 2,5 லட்சம் செலவு பண்ணிருக்கேன். எத்தனை பேக்கு பை? 3150 பை வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் 2,4 லட்சம் ரூபா செலவு பண்ணிருக்காங்க. நம்மளுடைய வழிகாட்டுதல்ல, புவிக்காப்பு அறக்கட்டளை வழிகாட்டுதல்ல, நறுமண பயிர்கள் ஆலோசனை மையம் வழிகாட்டுதல்ல செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு விவசாயி குரோபேக்ல விவசாயம் பண்ணி வெட்டி வேற லாபகரமா செய்யணும்னா 1 லட்சம் ரூபா செலவுல அறுவடை வரைக்கும் கொண்டு வந்துடணும். அப்ப அவங்களுக்கு சொந்தமா மண் இருக்கணும், சவுடு மண் இருக்கணும், தொழு உரம் இருக்கணும், அவங்களே களத்துல இறங்கி வேலை செய்யணும். இப்படி செஞ்சாங்கன்னா லாபகரமா செய்யலாம். அதனால விவசாயிகள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்றது என்னன்னா, 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் 1000 பைக்கு கிடைக்குங்கிற விஷயங்கள்லாம் தவறான செய்தி. அதை நம்பாதீங்க. 1 லட்ச ரூபா செலவு பண்ணீங்கன்னா மேல 1 லட்ச ரூபா கிடைக்கும். அது நீங்க களத்துல இறங்கி செஞ்சீங்கன்னா கிடைக்குங்கிறதான் உண்மையான விஷயம். நன்றி, வணக்கம். புரியுதா சொன்னது? அப்படியே பரட்டி விடுங்க ஐயா, பரட்டுங்க. கல்லு சுத்துங்க, அப்படி பரட்டி விடுங்க, புரட்டுங்க. பரட்டுங்க.
வரட்டுங்க. இருங்க, எடுத்துட்டீங்களா? நிக்க வைங்க ஐயா, நிக்க வைங்க, பிடிச்சி நிக்க, தூக்குங்க. தூக்க முடியுதா? திருப்புங்க திருப்புங்க. அப்படியே இருவாங்க. இந்த ஃபீல்டு நம்ம ஃபுல்லா ஆர்கானிக் தான் முடியும். இந்த வேறு வந்து பையில 4 கிலோ வரணும், பச்சை வேறு 4 to 5 கிலோ வரணும் பச்சை வேறு. ஐயா திருப்புங்க. அப்படியே தூக்குங்க. தூக்க முடியலையா? இப்ப தூக்குங்க. அவன் அமுக்கி விடுங்க, மண்ணை அமுக்குங்க. உள்ள நடுப்புற மண் இருக்கும். பாருங்க, அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க. இப்ப பண்ணுங்க. இருங்க, அப்படியே வைங்க. அப்படியே விடு. இருங்க, இந்த பக்கம் இழுத்துருவாங்க. இருங்க, மையத்துல. தூக்குங்கய்யா. அப்படியே தூக்குங்க. தூக்க முடியுதா? திருப்புங்க திருப்புங்க. வாசனை வரும். அவ்வளவுதான் ஐயா. அப்படி எடுத்துட்டு போய் மேல குத்த வெட்டிட்டு வேற மட்டும் எடுங்க, எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். இல்லைன்னா அப்படியே பிடிங்க அவங்களுக்கு. ஆனா ஐயா, அதை நிப்பாட்டிடுறீங்களா? தண்ணி குடிக்கலாமா? குடிக்கலாமே, குடிக்கலாம். யாரு குடிக்கிறா? யாரு யாரு உயிருக்கு ஆபத்து கிடையாதா? எடுங்க, தூக்கி பாருங்க, தூக்கி காட்டுங்க. இது ஒரு 5.5 மாசத்து வேறு. இது கிட்டத்தட்ட 6 மாசம் நெருங்க போகுது. இது வந்து ஒரு ஆய்வுக்காக ஒரு பைய வந்து எடுத்து கழுவணும். இது இந்த அளவுக்கு வேர் வந்திருக்கு. இப்ப நம்ம வந்து நாட்டை மட்டும் எடுத்துட்டு வேறு மட்டும் எவ்வளவு வருதுன்னு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறோம். நல்லது, நன்றி. இன்னும் மேல விடுங்க.
சாக்கு இருக்கு, திருப்பிக்கலாம். திருப்பிக்கலாம். அவ்வளவுதான். சாக்கு போட வேணும் கேட்டீங்களா? கட்டிலு அழுக்காயிடும்ல, அது கழிஞ்சிருக்கு. அதனால சாக்கு என்ன போனா சாக்கு எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இதை அழைச்சிட்டு வந்துருங்க. வேற இந்த வேற இதை வந்து வச்சு அப்புறம் நாத்தா போட்டுடலாம். விவசாயிக்கு விழிப்புணர்வு வீடியோ தான் அது. அதாவது வெட்டி வேறு வந்து க்ரோ பேக்ல வளர்க்கக்கூடிய விவசாயிகள் எச்சரிக்கையா வளர்க்கணும். அவங்க வந்து லாபகரமானதாங்கிறது தமிழ்நாடு பூரா விவாதம் இருக்கு. யாருக்கெல்லாம் லாபகரமா இருக்கும், யாருக்கெல்லாம் லாபகரமா இருக்காதுங்கிறத சொல்ல போறேன். அது